கர்னல் தியாகராஜன், ஒரு பாதுகாப்பு குறைபாடு. பிரதமர் அங்கே வர்றாரு, மற்ற தேசத்தின் துணை குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்றத்துக்கு வர்றாரு, மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வர்றாங்க. அங்கு அத்துமீறி இருவர் நுழையிறாங்க. ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு. இதை குறித்து எதிர்கட்சியினருக்கு ஆளுங்கட்சி தெரிவிக்க வேண்டியது, அதுவும் உயர்மட்டத்திலிருந்து ஒரு உள்துறை அமைச்சரோ பிரதமரோ தெரிவிக்க வேண்டியது அடிப்படை உரிமையாக அவர்கள் கருதக்கூடாதா? அப்படி கேள்வி கேட்டவர்களை வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுவது இதெல்லாம் சரியான ஒரு முறைதானா? அதுவும் திரு மாதவன் அவர்கள் சொல்றது போல ஒரு நம்பிக்கையின்மைன்றது, அதாவது ஆளுகின்ற தரப்பும் எதிர்கட்சியும் ஒரு நம்பிக்கையோடு செயல்படாமல் இருந்தால் நம்ம நாட்டை முன்னோக்கி எடுத்துட்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு நல்ல கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்னென்ன அந்த சீக்வன்ஸ் நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த நடந்ததுக்கு அப்புறம் எதுவும் வந்து ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணாமல் இருந்தாங்களா, இல்லை வந்து இதுக்கு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா, அவர்கள் கைது செய்யப்படவில்லையா, இல்லை வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆகலையா, என்ன நடந்தது, அதுக்கு மேலே வந்து புலன் விசாரணை வந்து தொடர்ந்து நடக்கவில்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த டைம் லைனை நான் வந்து பார்த்தேன், இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. முதல்ல இந்த நிகழ்ச்சி நடந்த உடனடியாக அங்கே வந்து என்ஐஏவோட டீமும் மற்ற டீமும் அங்கே வந்து ரீச் ஆகிட்டு அந்த இடத்த வந்து அவங்க ஃபுல்லாக வந்து செக்யூர் பண்ணி அங்கே எவிடன்ஸை வந்து நேற்றே எடுத்துட்டாங்க. அவங்களுடைய புலன் விசாரணையில் அவர்கள் இறங்கி விட்டார்கள். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோன்னே என்கொயரி கமிட்டி வந்து ஹெட்டட் பை சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிஎஃப்னுடைய டைரக்டர் ஜெனரல் அனீஷ் தயால் சிங்கை வந்து அதோடைய கமிட்டி மெம்பராக வந்து போட்டு, அதோடு சேர்த்து மற்ற துணை இராணுவத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய மெம்பராக போட்டு இதை வந்து புலன் விசாரணை செய்து எங்கு தவறு நடந்திருக்கின்றது, எப்படி நடந்தது, எப்படி சரி செய்ய வேண்டும், அதனுடைய கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷனும் எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு வந்து உடனடியாக போட்டாச்சு. அதையும் தாண்டி நம்ம பார்க்குறப்ப மனோரஞ்சன் டி, சாகர் சர்மா, அமோல் சிந்தே, அது மாதிரி நீலம் தேவி, இவங்களை வந்து ஆல்ரெடி ஸ்பெஷல் ஜட்ஜ் என்ஐஏ கிட்ட வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹர்தீப் கவுர் அப்படிங்கிறவர் வந்து என்ஐஏவோட ஜட்ஜ். அவர் அவங்கள்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணி ஆல்ரெடி ரிமாண்டில் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க வந்து என்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லி போலீஸ். அது கம்ஸ்ன்றது டெல்லி போலீஸ். அந்த செக்யூரிட்டி, அந்த அவுட்டர் பெரிஃபெரல் செக்யூரிட்டி, அந்த ஹோல் செக்யூரிட்டி கம்ஸ்ன்றது டெல்லி போலீஸ். டெல்லி போலீஸ் only can register FIR, they can only conduct the investigation. Other agencies, they give a support, they will also conduct a investigation. அது வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ராணுவ அதிகாரியாக நீங்க வரிசையா அவங்க எடுத்திருக்க நடவடிக்கையை நீங்க பட்டியலிடுறீங்க. உங்களுக்கு அந்த ஒரு புரோட்டோகால் தெரிஞ்சிருக்கும், அதனால நீங்க பட்டியலிடுறீங்க, நல்ல விஷயம். ஆனால் அடிப்படையில் ஒரு கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு அத்துமீறல் நடந்துருச்சு, இது நடந்திருக்கவே கூடாது, இதற்கு சாத்தியப்பட்டிருக்கவே கூடாது. அதை குறித்து கேள்வி எழுப்புவது வந்து எதிர்கட்சிகளின் உரிமை தானே. இப்போ பல்வேறு சந்தேகங்கள் இருக்கலாம். இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி எம்பி எப்படி பாஸ் கொடுத்தாரு, எதன் அடிப்படையில் அவர்களை உள்ள விட்டீங்க, இல்லை அவங்களோட பின்னணி என்ன, பின்புலம் என்ன, இதெல்லாம் நீங்கள் விசாரிங்கன்னு ஒரு அட்வைஸ் கூட கொடுக்கலாம் ஆளுங்கட்சிக்கு, எதிர்கட்சியினர். அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் விடாமல் உடனடியாக இவர்களை வெளியே அப்புறப்படுத்துவது என்பது ஒரு ஜனநாயக குரல் வலையை நினைப்பதாக தானே இருக்கும், அப்படி இல்லையா? நிச்சயமாக ஒவ்வொருத்தர் ஒரு பார்வையில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நேரடியாக யாருமே இங்கே இருக்கிறவங்க வந்து நேரடியாக கண்டது கிடையாது. அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் என்ன நடந்திருக்கு அந்த சபையில் அப்படிங்கிற அந்த வீடியோவோட கிளிப்பை வச்சு தான் நம்மால் வந்து கணிக்க முடிகின்றது. அதை வைத்து தான் நம்மால் பேச முடிகின்றது. அதை தாண்டி நம்ம வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இங்கே வந்து எதையும் கமெண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அதை பார்க்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஈக்குவலி அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த நாட்டின் மீதும், நாட்டு மக்களின் மீதும், நாட்டினுடைய பாதுகாப்பின் மீதும். எதிர்கட்சியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கம்மி, ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அதிகம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அங்க இருக்கின்ற அனைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் எல்லோருக்கும் வந்து அந்த ஈக்குவல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆகையால் எதிர்கட்சியாக இருப்பவர்களும் அவர்களுடைய எண்ணங்களை கூறலாம், அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை கூறலாம், பரிந்துரையை கூறலாம். ஆனால் அந்த பரிந்துரையை கூறுவதை விட்டுட்டு அவங்க வந்து கோஷம் எடுத்தலும், அவங்க வந்து முன்னாடி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த எத்திக்ஸ் சொல்லுவோம், அது வந்து ப்ரிவிலேஜ், அதாவது பிரீச்சிங் ஆஃப் ப்ரிவிலேஜ் சொல்லுவோம். அவங்க ப்ரிவிலேஜ் இருக்கு சொல்றதுக்கு, அவங்க வந்து செய்யணும், அவங்க வந்து கடமைகள் இருக்கு, டியூட்டிஸ் இருக்கு. ஆனால் அதை தாண்டி அவர்கள் வந்து அதை தாண்டி செயல்படலன்னு சொல்லி தானே மாதவன் சொல்றாரு. நான் 30-40 வருஷமா இங்க டெல்லியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு சம்பவம் அவருடைய கருத்தை சொன்னாரு. என்னுடைய நாங்க பாக்குறப்ப ரொம்ப வேகமா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு எத்திக்ஸ், ஒரு இடமும் இருக்கு. பார்லிமெண்ட்ங்கிறது வந்து இந்தியாவினுடைய ஒரு இதயம். அந்த இடத்துல வந்து ஒரு டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கண்டக்ட், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஒரு மாண்பு ஒன்று இருக்கு. அந்த மாண்பு எப்ப போகின்றதோ அப்ப பிரிவிலேஜ் ஆஃப் வந்து, அதாவது பிரீச் ஆஃப் பிரிவிலேஜ் எங்க வருகின்றதோ, எங்க டிசிப்ளின் வந்து வயலேட் பண்ணப்படுகின்றதோ அந்த மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல, அப்ப வந்து நிச்சயமாக அங்க இருக்க டிசிப்ளின் வயலேட் பண்ணப்படுதுன்றீங்க. மாதவன் குறுக்கிட ஒரே ஒரு சிறிய விஷயம், அதாவது ஜனநாயகத்துல கொஞ்சம் வந்து டிசிப்ளின் இருக்காது.
அங்க கொஞ்சம் அப்படி இப்படி சலசலப்பு இருக்கும். அதுதான் ஜனநாயகம். ஏன்னா எல்லாருடைய கருத்துக்களும் உள்ள சேர்றது. அதே டிக்டேட்டர்ஷிப்னா அங்க எல்லாம் சத்தம் இல்லாமல் ஒரே வரிசையில ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது வந்து டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஆனா அப்படியா இருக்குதா? திருமாதவன் நீங்க குறுக்கிட வருவீங்க சுருக்கமா. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கேள்வி கேட்பது இது ஒரு கடமையாக இருக்கிறது. கேள்வி கேட்பது, சத்தம் எடுப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கவனிச்சீங்கன்னா 2G ஊழல் நடந்த போது பாரதிய ஜனதா கட்சி மாசக்கணக்கா பாராளுமன்றத்தை நடக்க விடாம தான் தடுத்தது. அப்போ எங்க போச்சு இந்த டியூட்டி என்பது ஜனநாயகத்தில் பொதுவாக கோஷம் எடுப்பதும் கேள்வி கேட்பதும் ஜனநாயக கலாச்சாரத்தில் சேர்ந்தது என்பதை மனத்துக்குள் வைத்துக் கொண்டால், எல்லாருக்கும் ஒரே நியாயம் என்ற தத்துவத்தையும் கொள்கையும் மனத்துக்குள் வைத்துக் கொண்டால், இது வந்து அவங்க பண்ணது ரைட்டுனா இவங்க பண்ணது ரைட்டு. பொதுவாக மத்தவங்க வரதே டியூட்டி, நான் பண்றதே ரைட்டுனா அதுதான் ப்ராப்ளம். சரி, நீங்க சொல்றது போல ஒருவேளை 2G வழக்குல முதல் 2வது நாள்லயே அவங்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருந்தா பாராளுமன்றத்தை காங்கிரஸ் கட்சியும் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நடக்கலையே. கர்னல் தியாகராஜ், அதாவது ஒருத்தர் செய்யற தவறை வந்து அடுத்தவர் செய்யக்கூடிய தவறுக்கு நியாயமாக நம்ம வந்து பார்க்க முடியாது. அது எந்த அரசியல் அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த பாராளுமன்றத்தினுடைய நீதியை அவர்கள் வந்து குலைக்கின்றார்கள், அதனுடைய வந்து டிசிப்ளின் அவங்க வந்து வயலேட் பண்றாங்கன்னு அது நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்ளதான். இது ராணுவம் அல்ல, இது ராணுவம் அல்ல, இது ஜனநாயகம். ராணுவத்திற்கு ஒண்ணு இருக்கு சார். எல்லாத்துக்கும் வந்து பார்லிமெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்க எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அங்க ஒரு ப்ளூ புக் இருக்கு. அவங்களுக்கு வந்து செயல்பாடுகள் இருக்கின்றன, மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கடமை என்பது ஒண்ணு இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சில் வந்து அடிப்படையில் நீங்க வைக்கிறீங்க. கிடைக்குங்கிறதான் கேள்வியாக இருக்கு. உங்களோட முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன்.